ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். என் அன்னை ஆதிபராசக்தி அபிராமியுடைய திருவருளாலே உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் படைத்த பொக்கிஷம், கடவுள் படைத்த பொக்கிஷம். ரொம்ப இந்த பொக்கிஷம்னா என்னங்க? கிடைக்க முடியாத, காண முடியாத ஒரு அதிசயம். எல்லாருக்கும் ஒரு தடவை பயன் பெறக்கூடியது அப்படின்னா அது யூஸ் அண்ட் த்ரோ கப்பு இல்லையா? ஒரு தடவை தாங்க, அதை யூஸ் பண்ணால் உடனே தூக்கி போட்டுரும், இன்னொரு தடவை பயன்படுத்த முடியாது. அதனால ஒரு தடவை எனக்கு லாபம். அப்படி வாழ்கிறது தான் வாழ்க்கையா? அப்படி வாழ்கிறது வாழ்க்கையா? கிடையாது. இதை தாண்டியது ஒன்று இருக்கு. இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தோம், பேர் எடுத்தோம், ஏதாவது ஒன்று விட்டுட்டு போகணும். காசிக்கு போனால் பிடிச்ச ஒரு பொருளை விட்டுட்டு போகணும் அப்படின்னு ஒரு செய்தி சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? காசிக்கு போனால் பிடிச்ச பொருளை விட்டுட்டு போகணும். காரணம் என்னென்னா, விருப்பங்களை என்று ஒரு மனிதன் விடுகிறானோ அன்னைக்கு தான் அவனுடைய வாழ்க்கையில் இன்பம் வருகிறது. சந்தோஷமே அங்கே தாங்க ஆரம்பிக்குது. புகழ் பெறக்கூடிய ஒரு மனிதன் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு நினைக்கும்போது அவனுக்கு அது கிடைக்க மாட்டேங்குது. அதுக்காக அவன் போராடுறான். வெற்றி பெறறதுக்கு வாய்ப்பு இருந்தும் கூட அந்த வெற்றி அவன் ருசிக்கப்பட முடியல. பல பேருக்கு வெற்றி கிடைக்கிது, புகழ் பெறணும்னு நினைக்கிறவனுக்கு புகழ் கிடைக்கிது, ஆனால் அது ருசிக்க முடியல. அது என்ன ருசிக்க முடியல அப்படின்னா, எல்லாம் இருக்குது சார், பதவி இருக்குது, அன்பு இருக்குது, அழுகு அதெல்லாம் இருக்குது சார், அது எனக்கு ஆனால் பிடிக்கல சார். என்ன காரணம்னா, ஏதோ ஒரு விருப்பத்தை நாம் வேணான்னு துறக்கலைன்னு அர்த்தம். ஏதோ ஒரு விருப்பம். அப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிங்க, இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் உங்களோடு ஒரு நண்பனாகத்தான் நாங்கள் பழகுகின்றோம். இந்த பழக்கம் ஒரு நட்பு வட்டம் பெருகிறதுக்கான ஒரு வழி. இது என்னங்க நட்பு வட்டம்? எனக்கு அது புரியலையே. நான் சாதாரணமாக அஸ்ட்ராலஜி தானே பார்க்குறேன், இதில் என்ன நட்பு நிட்பு எல்லாம் சொல்கிறியே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவதுங்க, தோள் தட்டி கொடுப்பதற்கு நண்பன் தேவை. துரியோதனன் கெட்டவன். துரியோதனன் கெட்டவன் யாருக்கு? பாரதத்தில் பஞ்சபாண்டவர்களுக்கு. ஏன்னா ஒரு கெட்டவன் எல்லாருக்கும் கெட்டவனாகவே இருக்க முடியாது. பஞ்சபாண்டவர்களுக்கு கெட்டவன். ஆனால் கர்ணனுக்கு நண்பன், உற்ற தோழன். கர்ணனுக்கு உற்ற தோழன். துரியோதனனுடைய பேச்சை கேட்குற வரைக்கும் கர்ணன் நல்லா இருந்தான். நல்லா கவனிக்கணும், துரியோதனனுடைய பேச்சை கேட்குற வரைக்கும் கர்ணன் நல்லா இருந்தான். கடைசியில் போரில் கர்ணனுடைய நிர்பந்தத்தில் தான் துரியோதனன் சில முடிவுகளை கர்ணனுக்காக கொடுப்பான். அந்த இடத்துல நிறைய பேர் தடுப்பாங்க, கர்ணனுக்கு அது தகுதி கிடையாது, வாய்ப்பு இல்லை, வேணாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. துரியோதனனும் ஏன் அக்செப்ட் பண்ணலாமே கர்ணா அப்படின்னு கேட்பான். கர்ணன் ஒத்துக்கலை. அப்போ தன் நண்பனுக்காக விட்டு கொடுக்குறான். அந்த இடத்துல தான் கர்ணன் வீழ்ந்து விடுகிறானே தவிர, துரியோதனோட நட்பு அவன் அந்த தோள் தட்டி கொடுக்கக்கூடிய மனப்பாங்கிலேயே இருந்திருந்தானா கர்ணன் இன்றும் இருப்பான். இன்றைக்கி எல்லார் மனசுலையும் கர்ணன் இருக்கிறான், அது வேற கதை. ஆனால் இந்த நட்பு எந்த இடத்துல இதாகுது அப்படின்னு சொல்லும் பொழுது, துரியோதனனை கெட்டவனாக சித்தரிக்க முடியாது. இந்த தூய நட்பு அப்படிங்கிறது எல்லாரிடத்திலும் இருக்கும். இது கெட்டவன்கிட்ட இருக்குங்க, இது நல்லவன்கிட்ட இருக்கும் அப்படின்னு கிடையாது. இந்த கெட்டவன் நல்லவன்னா என்னங்க? கெட்டவன் நல்லவனான இல்லை, நம்ம நினைக்கிறது தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் ஒரு சிலர். நம்ம நினைக்கிறதும் கொஞ்சம் அதில் நடக்கணுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சிலர். எல்லாரும் நினைக்கிறது எல்லாருக்கும் நடக்கணுங்க, நம்ம அதுக்கு ஒரு உதவியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் ஒரு சிலர். இதிலே வந்துடுவாங்க கெட்டவங்க நல்லவங்க. அப்போ இந்த நல்லவர்களுடைய ஆட்சி என்றைக்குமே யோகம் பெற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பொக்கிஷம். நல்லவர்களுடைய ஆட்சி யோகம் பெற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பொக்கிஷம்.
இந்த பொக்கிஷம் யாருக்கு கிடைச்சிருக்கு? அப்படிப்பட்ட கடவுள் தந்த பொக்கிஷம் யார்? பார்க்கலாங்களா? தொடர்ந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாழ்த்துக்களோடு உங்களை வரவேற்கிறேன். அதாவது கண்ணியம், கனவு மெய்பட வேண்டும் என்று கலாம் ஐயா சொல்லியிருக்கிறார். கனவு மெய்பட வேண்டும் என்று. அந்த கனவுக்காக உழைத்து கொண்டிருப்பவர்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளான மேஷராசி அன்பர்கள். கனவுக்காக உழைத்து கொண்டிருப்பவர்கள். சார், நான் பக்கத்தில் உள்ளவன் அடுத்த உள்ளவனை பற்றிலாம் யோசிக்கிறதே இல்லை சார். ஏன்னா அவங்கெல்லாம் எப்படி நமக்கு தெரியும்? நான் அவங்களுக்கு அவெல்லாம் உழைக்கிற மாதிரி இல்லை. நல்லா உழைச்சி பார்த்துட்டு அவங்களுக்காக எல்லாம் கைத்தட்டி பார்த்தேன், சைக்கிள் மிதித்து பார்த்தேன், டூ வீலரில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கேரிங் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து அவங்களுக்காகவே பண்ணி பார்த்தேன். ராப்பகல் கண்ணு முழிச்சு பார்த்தேன். சில நேரங்களில் ஒரு சிலருக்காக நான் பஸ்லேயே பிரயாணம் நின்றுக்கிட்டே போயிட்டு வந்தேன். இன்னும் ஒரு சில நேரங்களில் நடந்தேன். எல்லாம் பார்த்துட்டேன் சார். அவங்க யாருங்கிறது எனக்கு இப்போ புரிஞ்சிடுச்சு. புரிஞ்ச நிலைமையில தான் இந்த கடவுள் படைத்த பொக்கிஷம் நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் சேனலை பார்க்குறேன் சார் அப்படின்னு உங்களால் சொல்வதை என்னால் உணர முடியும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதாவது கவலை ஒரு மனிதனுக்கு இருக்குங்க. ஆனால் அந்த கவலையை கடந்து வரக்கூடிய மனப்பக்குவம் மேஷராசிக்கு உண்டு. கவலை ஒரு மனிதனுக்கு உண்டு. அந்த கவலையை கடந்து வரக்கூடிய மனப்பக்குவம் மேஷராசிக்கு உண்டு. அப்படி பல கவலைகளை கடந்து இன்னைக்கு இந்த மேஷராசி உள்ள என்ட்ரி. இந்த மேஷராசியை பற்றி பார்க்க போகிறோம். நண்பர்களே, ஒரு ராசியில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி இருந்தால் நல்ல பலன், அவங்களுக்கு என்னென்னலாம் தேவை, அவங்க அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு 20 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசலான்னு இருக்கேன். பேசலாங்களா? தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழ்த்துக்கள். இப்போ கடவுள் படைத்த பொக்கிஷமான மேஷராசி, கனவு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், கனவு மெய்பட வேண்டும் என்று வாழக்கூடியவர்கள், இவ்வளவு அருமையான ராஜதந்திரம் படைத்தவர்கள்னு சொன்னால் கூட மிகையாகும். அந்த வார்த்தை நல்ல கவனிங்க, ராஜதந்திரம். அந்த தந்திரம் உண்டு. அப்படிப்பட்ட ராஜதந்திரத்தை ஒரு நாளும் வேண்டாம் என்று வெறுத்து விடாதீர்கள். நீங்கள் போகிற ரூட் கரெக்ட் பிரதர் சிஸ்டர், நீங்கள் போகிற ரூட் கரெக்ட், அந்த ரூட்டை மாற வேண்டாம். முதல் கட்டம், உங்கள் ராசிக்கு அதிபதி யார்? செவ்வாய். செவ்வாய் பகவான் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. அப்போ என்ன, நாடி, ரத்தம், நரம்பு, இந்த புரடி இருக்குது பாருங்கள், பின் புரடி, இதில் வரைக்கும் நமக்கு எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். சிந்தனை, சர்வ சிந்தனையும் ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு நிமிடம் கூட இந்த உடல் உறங்காது நண்பர்களே, மேஷராசி நண்பர்களே. ஒரு நிமிடம் கூட உடல் உறங்காது, எண்ணம் உறங்காது, மூளை உறங்காது, உயிர் உறங்காது. நீங்கள் என்றைக்குமே ப்ரீஸ் ஆக மாட்டீங்க. பிக் பாஸ் பார்த்துருப்பீங்க, திடீர்னு பிக் பாஸ் வந்து சொல்லுவார் ப்ரீஸ் அப்படின்னு, எல்லாரும் அப்படியே அனுப்பாங்க. உங்களுக்கு எந்த பிக் பாஸ் சொன்னாலும் நீங்கள் ப்ரீஸ் ஆக முடியாது. இதுதான் செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கும் மேஷராசிக்கு உரிய குணம். யாருக்காகவும் எந்த இடத்திலையும் நீங்கள் மலைத்து போய் நிற்க மாட்டீர்கள். பல பெரிய கோடீஸ்வரனை வருவான், பெரிய கோடீஸ்வரன், பெரிய பதவியில் இருப்பான், அவனை பார்த்துட்டு கூட அவனும் சாதாரண பிரஜைதான் அப்படின்னு நீங்கள் கடந்து போவீங்களே தவிர, அவனை பார்த்துட்டு வா இப்படி இருக்கிறாரே அப்படின்ற எண்ணமே உங்களுக்கு வராது. உண்டா இல்லையா? யோசிச்சு பாருங்க. 20 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன் என்ன அன்பை செய்கிறானோ, அந்த இடத்துல என்ன அன்பை நீங்கள் காட்டுகிறீர்களோ, 5000 ரூபாய் கொடுத்தாலும் அதே அன்பை தான் காட்டுவீங்க. அதே பேச்சு தான், அதே வார்த்தை தான். அந்த இடத்துல லைட்டாக ஒரு மாற்றம் இருக்குது. என்னன்னு கேட்டால், நீங்கள் வளைந்து கொடுப்பவர்கள் கிடையாது, புரிந்து செல்பவர்கள். வார்த்தை நல்லா கவனிக்கணும். வளைந்து கொடுப்பவர்கள் கிடையாது மேஷராசி, புரிந்து செல்பவர்கள். அப்படின்னா தொட்டா நமக்கு பிரச்சனை, சாக்கடிக்கும், வேணா இதை தொட வேணா விலகிப்போம். நமக்கு ஒரு நேரம் வரும் ராஜா, அப்போ தொடுவோம்,
அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள மேஷராசி இருப்பீர்கள். உண்டா இல்லையா? யோசிங்க. அப்போ வளைந்து கொடுப்பவர்கள் நல்லா கவனிக்கணும். இந்த காரணங்கள் இந்த காரியங்கள்லாம் அப்படி கிடையாது. எனக்கு என்ன வேணும், இவனால் இப்போ இவனை எதிர்த்தோம்னா இவன் குரல் ஒசருது, இப்போ நம்ம எதிர்த்தா நம்மளுடைய மானம் மரியாதை போயிடும், அதனால் இவனை எதிர்க்க வேண்டாம், எதிர்க்கிற நேரம் இது கிடையாது அப்படின்னு புலி பதுங்கக்கூடியவர்கள், புலி போல் பதுங்கக்கூடியவர்கள் மேஷராசி. நேரம் வரும் பிரதர், இந்த சேனலை பார்க்குறீங்க, நேரம் உங்களுக்கு வந்திருக்கு, நீங்கள் பாயக்கூடிய நேரம் வரும். அப்படின்னா என்ன? இதுக்கு பிறகு உங்களுடைய ஆட்டம் ஆரம்பம். எஸ், சும்மா இல்லைங்க, மிராக்கலாக சொல்கிறேன். இதுக்கு பிறகு உங்கள் ஆட்டம் ஆரம்பம். இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், இன்னொரு தடவைனாலும் போய் பாருங்கள். நீங்கள் யாருன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். நீங்கள் தான் கடவுள் படைத்த பொக்கிஷம். இந்த பொக்கிஷம் எப்போ வேலை செய்யணுமோ அப்போ வேலை செய்யும். அந்த பெட்டகத்தை திறந்தால் உள்ளே இருக்கக்கூடிய ஆபரணங்கள், அணிகலன்கள், அங்கே இருக்கக்கூடிய காசு, பணம், மழை, இதெல்லாம் பார்க்க முடியும். அது திறக்கிற நேரம் இந்த நேரம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? கனவுலேருந்து பின்வாங்க வேண்டாம். கனவு காண்பது சரி, எதிர்ப்பவனை எப்படி எதிர்க்கணுங்கிறது யோசிக்கக்கூடியது சரி, பதுங்கியிருப்பதும் சரி. நேரம் வந்துவிட்டது, பாய்வதற்கு தயாராக இருக்கணும். அப்படின்னா என்ன? கடனை கண்டு பயந்தமா, அந்த கடன் இனிமேல் எப்படி அடைக்கணுன்ற தத்துவம் கிடச்சிரும். ஒரு வாழ்க்கையில் நமக்கு ஒரு வீடு கிடைக்கல சார், எனக்கு இன்னும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் ஆகலை சார், ஒரு குழந்தை இல்லை சார்னு சொல்கிறீங்களா, அது நடக்கும். கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க, கண்டிப்பாக இடம் வாங்குவீங்க. ஏன்னா செவ்வாய் அதிபதி, மனை ராசி, மண் ராசி உண்டு. நான் விளங்குதா நான் சொல்கிறது? பாருங்கள், மண் ராசி உண்டு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை தேடி போவார்கள். ஆனால் எதை தேடுறோன்றது அவங்களால உணர முடியாது. மேஷராசி இதை தான் தேடுகிறேன் என்று உணர்ந்து போவார்கள். அப்போ இதை தான் தேடுகிறேன் என்று நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை அடைய முடிகிற காலம் இந்த நேரம். இப்படி ஒரு கணக்கு. அடுத்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போகிறோம். உங்கள் ராசியில் சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். வார்த்தையை நல்லா கவனிங்க. சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். அப்போ சூரியன் உச்சம்ங்க. கண்டிப்பாக நீங்கள் சாதாரண ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சாலும் சரி, மண் பிள்ளையாரை பிடிச்சாலும் சரி, சாணத்தில் பிள்ளையாரை பிடிச்சாலும் சரி, நல்லா கவனிக்கணும். அதாவது நம்ம பிள்ளையார் எந்த ரூபத்திலையும் வருவார். அது எதில் நீங்கள் பிடித்தாலும் அந்த பிள்ளையார் உங்களை இன்முகத்தோடு வரவேற்பார். அது மாதிரி இந்த உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளும். அது மாதிரி நீங்கள் இடக்கூடிய விதை மற்றவர்களுக்கு பயனாக இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைங்க பிறந்திருக்கிறாங்க சார், உங்கள் பிள்ளை உங்களுக்கு எதிர்ப்பாக கூட இருப்பார். ஆனால் உங்கள் பிள்ளையால் 100 குடும்பம் வாழும் சார், 100 குடும்பம் வாழும். இது 100% உண்மை. நீங்கள் பண்ண புண்ணியம் அவ்வளோதான். நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் மேன் தான், நான் இல்லைன்னு சொல்ல, ஹார்டு உமன் தான், நீங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் பிள்ளைங்க அவங்களோட, நீங்கள் எதுக்கு ஹார்டாக இருக்கீங்கன்னா இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. வார்த்தையை நல்லா கவனிங்க. இப்படி இருக்கணும், எப்படி வேணாலும் இருக்கலாம்ப்பா அப்படிங்கிறது நம்ம கதை கிடையாது. இப்படி இருக்கணும்னு ஆசை. அப்போ இந்த ஹார்ட் தன்மை இருக்கிற தப்பு கிடையாது. உங்களை பார்த்தா மற்றவர்கள் நெருப்பாக பார்க்க வேண்டும், நெருப்பாக பார்க்க வேண்டும். அதில் என்றைக்குமே மாறாதீங்க. அந்த உங்கள் கண் பார்வையும் சரி, நிமிர்ந்த நன்னடையும் சரி, நெஞ்சுருக்கமும் சரி, அது எதிலையும் மாற்றம் இருக்கக்கூடாது. வீழ்ந்தேன் என்று ஒரு நேரமும் நமக்கு வார்த்தை வரக்கூடாது. வீழ்ந்தேன் என்று வார்த்தை வரக்கூடாது. வீழ்ந்த இடத்திலும் நான் புல்லாக புழுவாக மீண்டும் பிறக்கிறேன் என்ற வார்த்தை வர வேண்டும். இந்த நம்பிக்கையை மட்டும் மேஷராசி விட்டுறாதீங்க. என்ன சார் பிரச்சனை? யாருக்கு பிரச்சனை இல்லை? எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகும். பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் தானங்க நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும். மழையே இல்லைன்னா நினச்சி பாருங்க, பூமியெல்லாம் போச்சு. வெயிலே இல்லைன்னா நினச்சி பாருங்க என்ன ஆகும்? நம்மளாம் நிம்மதியாக இருக்க முடியுமா? வியாதியோட அலைவோம். மழை வரணும், வெயில் வரணும், எல்லாம் காலத்தில் நடந்தால் மட்டும்தான் மகிழ்ச்சி வரும். அப்போ இப்போ இருக்கிற பிரச்சனையெல்லாம் சும்மா 5 பைசா 10 பைசா மாதிரி செல்லாமல் போயிடும். இன்றைக்கி 5 பைசா செல்லுமா? 10 பைசா செல்லுமா?
5000 10 பைசா வச்சுருக்கீங்க, வச்சுப்போம். அந்த அலுமினிய காசு உங்களுக்கு செல்லுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம், நீங்கள் என்ன சொல்லணும் நான் கேட்குறேன். வாய்ப்பு இல்லைல்ல. அப்போ ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி இப்போ 25 காசு செல்லாமல் போயிட்டு, 50 காசு செல்லாமல் போயிட்டு, வருங்காலத்தில் 1 ரூபாயும் செல்லாமல் போகும். காலம் மறையிறது சார், காலம் மாறுது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் செல்லாமல் தான் போகும். இது ஏன் செல்லலைன்னு யோசிக்கக்கூடாது. இதுதான் நம்ம இன்றைக்கி பாயிண்ட்டாக வந்துக்கிறோம். அப்போ இந்த மேஷராசிக்கு தத்ரூபமாக செயல்படக்கூடியவர்கள். ப்ரெசண்ட்டு இந்த நிமிஷம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி எது நடக்குதோ அதை நம்புங்க சார், வேறு எதுவுமே வேணாம். அதுக்கு பயன்பெறுங்க, அதை உங்கள் பக்கம் வசமாக்குங்க, அதை உங்கள் பக்கம் வசமாக்குங்க. ஜஸ்ட் முடிஞ்சு போச்சு உங்கள் லைஃப், என்ஜாய். பிளான் புரிஞ்சுக்கிங்க. இந்த நிமிஷம் ஒரு பஸ்ஸை பார்க்குறீங்க, அந்த பஸ்ஸில் ஒரு சீட்டு போட்டிங்க, ஒரு சீட் கிடச்சிருச்சு, அப்பா சந்தோஷம்ப்பா. சார் எனக்கு இந்த ஜன்னல் சீட்டு தான் எதிர்பார்த்தேன், இது கிடைக்கலையே. நோ, தேவையில்லை, நீங்கள் உட்காந்துருக்க சீட்டு கரெக்டு. ஏன் ஜன்னல் சீட்டு கிடைக்கலன்னு 1 மணி நேரம் ட்ராவலில் உங்களுக்கு தெரியும். 1 மணி நேரம் ட்ராவலில் தெரியும். சில பேர் காரில் போகும்போது ஃப்ரண்ட்டில் உட்காரணும்னு ஆசைப்படுவாங்க. எங்கள் மேஷராசிக்கு 2வது சீட்டில் தான் கிடச்சிருக்கு, பரவாயில்ல, 1 ஹவரில் தெரியும் ஏன் நீங்கள் 2வது சீட்டில் உட்காந்தீங்கன்னு. புரியுதா? என்ன காரணம்? ஏதோ ஒரு ஆபத்து அங்கே இருக்குது. கடவுள் என்ன பண்ணுறாரு? தங்கம், அப்பா ராஜா, நீ 2வது சீட்டில் உட்காரு, உனக்கு ஆபத்து வேணாம். நீ நிறைய பேரை வாழ வைக்கணும், நீ நிறைய பேரை நல்ல விதத்துக்கு கொண்டு போகணும். நீ கொஞ்சம் இப்படிப்பட்ட ஆள் தான், இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் நீ இருந்தால் தான் நிறைய மாற்றம் நடக்கும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, எல்லாருடைய அஸ்ட்ராலஜிலையும் பாருங்கள், ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விஐபி அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் அதிகமாக மேஷராசி இருப்பார்கள். அதில் மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்றவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைச்ச எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஒன்றுமே படிப்பே வராது சார், படிப்பே வராது. 24 வயசுக்கு பிறகு டாப்புக்கு விடுவான் மனுஷன். 36 வயசில் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இவன் வந்து நிற்பான். ஒன்றுமே இருக்காது. 24 அவன் லைஃப்பில் 16லேருந்து 21 வயசுக்குள்ளே மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு அவ்வளோ இவங்க இந்த இடத்த போய் சாதிக்க போகிறாங்களன்னு சொல்லவே முடியாது. அஸ்ட்ராலஜரே பார்த்துட்டு இவங்க பிள்ளை சும்மா சாதாரணமாக படிப்பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 36 வயசில் 42, 36 இந்த டைமிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மாற்றங்கள். இந்த உலகம் அவர்களை பார்க்கக்கூடிய காலம். அவர்கள் ஒரு நேரம் உலகத்தை பார்த்தீர்கள். உண்மையா இல்லையா மேஷராசி? நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் பார்ப்போம். மேஷராசியில் பிறந்தவர்கள் ஒரு நேரம் உலகத்தை பார்த்தீர்கள். இப்போ உலகம் உங்களை பார்க்கும். ஏதோ ஒரு விதத்தில் ஈர்க்கக்கூடிய சக்தியை உண்டாக்கும். இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது, நம்ம நடையிலிருந்து வெளியில் போகக்கூடாது. இவ்வளோதான் செய்தி. இப்போ இன்னும் ஒரு சூட்சமத்தை உள்ள வரேன். இன்னொரு சூட்சமோ, இந்த இடத்துல சூரியன் செவ்வாய் யோகம், சனி உங்களுக்கு பங்கம், சாதகம் இல்லை. சனி சாதகம் இல்லை. என்ன பண்ணுறாரு? வார்த்தையால் சிலரை இழக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது. வார்த்தை அப்போ என்னென்னா, மேக்சிமம் மேஷராசிக்காரவங்க பேசும்போது நிறைய விஷயத்தை டெலீட் பண்ணிவிடுங்க. இந்த சென்சார்னு ஒன்று இருக்குது, பார்த்துருக்கீங்களா? அதாவது திரையில் வராத காட்சிகள்னு கூட யூடியூப்லலாம் போட்டிங்கன்னா நிறையா வரும், நிறைய படத்தில் இருக்கும். அது மாதிரி நம்ம நினைக்கிறதெல்லாம் பேசிட முடியாது. ரத்தன சுருக்கமாக பேசுங்க. 10 வார்த்தை இருக்குன்னா அதில் 4 வார்த்தையை கட் பண்ணிவிட்டு 6 வார்த்தையில் அந்த 10 வார்த்தை பலனையும் பேசுங்க. இன்னிலேருந்து டிப்ஸாக வச்சிங்க. சார் இதெல்லாம் நான் என்ன நோட்டு போட்டால் எழுத முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இப்படி பேசணும்னு நினச்சி பாருங்கள், நாளையிலேருந்து அந்த பயிற்சி உங்களுக்கு வந்துடும். இப்படி பேசணும்னு நினச்சி பாருங்கள், நாளையிலேருந்து இந்த பயிற்சி வந்துடும். நீங்கள் வேலை பார்க்குறீங்களா? ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்களா? ஹவுஸ் ஒய்ஃபா? யாராக இருக்கட்டும், 10 வார்த்தையே 6ஆக குறைங்க, இல்லை 8ஆக முதல்ல குறைங்க, அப்புறம் 6ஆக குறைங்க. என்கிட்ட 10 வார்த்தை பேசணும், 6 வார்த்தையில் பேசலான்னு முடிவு பண்ணுங்கள். 6 வார்த்தை நச்சுன்னு வந்து விடும். ஏடிஎம்மில் அப்படியே 500 ரூபா கட்டு விழுவுற மாதிரி விடும். உண்மைங்க, உண்மை. இதுதான் மேஷராசி. நீங்கள் எதை எண்ணுகிறீர்களோ அது நடக்க ஆரம்பிக்கும். வீடு புலன்கள், நிலப்புலன்கள், யோகங்கள், ஆபரணங்கள், ஒரு கட்டத்திற்கு பிறகு இப்படி தான் வாழ வேண்டும் என்று கௌரவத்தின் அடிப்படையில் வாழக்கூடியவர்கள். சார் நீங்கள் ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சா படம் பார்த்துருவீங்க சார். ஊருக்கு போகணும்னு நினச்சா ஊருக்கு போவீங்க. என்ன நினைக்கிறீங்களோ, ஆனால் நினைக்கிறது தான் கஷ்டம். அது மாதிரி இப்படி தான் வாழணும், பேனரில் உங்கள் படம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள். சார் பேனரில் படம் இருக்கணும் எல்லாரும் தான் ஆசைப்படுவாங்க.
இந்த கதை இல்லை, பெரிய படம். நீங்கள் தான் அங்கே ஃப்ரேமு, மற்றவங்களாம் குட்டி குட்டியாக கீழே டப்பாவில் இருக்கும். நம்ம டப்பாவில் வர ஆள் இல்லை சார், மேஷராசி டப்பாவில் வர ஆள் இல்லை, பெரிய பிக் ஃபேனு, பிக் ஃப்ரேமு, 70mm ப்ராஜெக்ட் மாரி. ரைட்டுங்களா? வந்தா இப்படி தான், இந்த டப்பாலாம் நமக்கு செட் ஆகாது. கலை ஆர்வம் பொருந்தியவர்கள், எல்லா மொழியும் உங்களுக்கு தெரியும் சார். ஒரு கட்டத்தில் நீங்கள் கவனித்து பாருங்கள், எல்லா மொழியும் தெரியும். நீங்கள் இப்போ சொல்லலாம், எனக்கு தமிழை தெரியும் எதுவுமே தெரியாதுங்க அப்படின்லாம் கேட்கலாம் சில பேர். இல்லைங்க, மொழியை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டு. ஒரு படம், ஒரு பாட்டு ஓடுதுன்னா அது 4 மொழியிலேயே அந்த பாட்டை கேட்டு பார்ப்பீங்க. எது போட்டாலும் அந்த நமக்கு தேவை அங்கே டியூனு. ரசிக்கக்கூடியவர்கள், ரசிப்புத்தன்மை மிக்கவர்கள். ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், 2 பேருமே அந்யோன்யமாக இருக்கக்கூடியவர்கள். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஊசியை எப்படி டக்குன்னு குத்துவாங்களோ அது மாதிரி உங்கள் வார்த்தைகளும் வந்து விடும். உண்டா இல்லையா? உண்டு தானே. ஊசி வார்த்தைன்னு ஒன்று இருக்குது. நம்ம சொல்லுவோம் ஊசி வெடின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? தீபாவளி நேரத்தில் பசங்க வெடிப்பாங்க, ஒரு சத்தமும் இருக்காது, சும்மா வெடிக்கிறதுக்கு சேஃப்டி. ஆனால் ஊசி வார்த்தை இருக்குது பாருங்க, நாட் சேஃப்டி. அது உள்ள ஏதோ ஒரு செய்தி சொல்லும், அது இங்கே புரியாது, வீட்டுக்கு போனவொன்னே புரியும். மேஷராசிக்காரவங்கள்ட்ட நம்ம போய் ஒரு வார்த்தையை பேசிட்டு வந்திருக்கிறோம், அவர் ஒன்று பேசிட்டாரு அப்படின்னா இங்கே புரியாது, வீட்டுக்கு போன பிறகு அந்த அண்ணன் சொல்கிறது புரியும், அந்த அக்கா சொன்னது புரியும், யார் மேஷராசி அக்கா சொன்னது நமக்கு புரியும். ஆமாம் இல்லை, இந்த இடத்துல இந்த வார்த்தையை பேசிவிட்டார, அதுதான் ஊசி. ஊசி வெடி மாதிரி ஊசி வார்த்தை. ஊசி வெடி சப்புன்னு போயிடும், ஆனால் ஊசி வார்த்தை உணர வைக்கக்கூடியதாக இருக்கும். உங்களை சில பேர் எதிரியாகவே நினைப்பான், ஆனால் உங்கள்கிட்ட பழகின பிறகு அவன் திருந்திடுவான். ஆனால் எதிர்ப்பு அவன் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பான், கௌரவம் போடும் அவனுக்கு. ஆனால் உங்களை பார்த்து அவன் கற்றுக்கொள்வான். மற்றவர்களை கற்றுக் கொடுப்பவர்களாக நீங்கள் இருப்பீங்க, ஆனால் எதுவுமே பாடம் எடுக்க மாட்டீங்க. அங்கே மேட்ரு, உங்களை பார்த்து அவன் வளருவான். மேஷராசியை பார்த்து அதாவது என்ன சொல்லுவாங்க, பவுட்ரு பூசிக்கிறதும் தலைவாரிக்கிறதும், மேஷராசிக்காரவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பார்த்து செய்கிறதும் மற்றவர்கள் வழக்கமாகவே போகும். நீங்கள் எங்கே போய் இருந்து ஒன்று செய்கிறீங்களோ அதை மற்றவர்கள் செய்ய வைக்கக்கூடிய அளவு உங்களுக்கு ஆற்றல் உண்டு. உங்களை பார்த்துட்டு செய்வாங்க சார், உண்மை. இவ்வளவு உயர்ந்த அந்த ராசி என்றென்றும் மேன்மையாக இருக்கக்கூடிய ராசி. 3 பரிகாரங்களை சொல்கிறேன். வாழ்நாள் முழுவதும் மேஷராசி யோகமாக இருக்கும். வாழ்நாள் முழுவதும் நீங்கள் படிக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கும் பொழுது, படிப்பவர்கள் தயவு செய்து வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் கந்த சஷ்டி கவசத்தை தினமும் பாராயணம் பண்ணுங்க. துதிப்போர்க்கும் வல்வினை போம் துன்பம் நெஞ்சில் பதிப்போர்க்கும் வல்வினை, அதாவது முழுமையான பாடலை வரைக்கும் சரணம் சரணம் சரணம்னு சொல்கிற வரைக்கும் பாராயணம் பண்ணுங்க. கந்தா என்றால் கவலைகள் தீரும், கஷ்டங்கள் விலகும். அவசியம் வருஷம் ஒரு தடவை திருச்செந்தூர் சென்று முருகபெருமான வழிபாடு பண்ணுங்க. நான் என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு முருகனை சொல்லாத வீடியோவே இருக்காது. ஏன்னா நான் உணர்த்துறது என்னன்னா, உங்களுக்கு முருகன் பக்கத்தில் இருந்து அனுக்கிரகம் பண்ணக்கூடியவர்கள், எதிரிகளுக்கு முன்னாடி உங்களை வாழ வைக்கக்கூடியவர். நீங்கள் சத்ரு சம்ஹார ஹோமமெல்லாம் பண்ண வேணாம், நீங்கள் முருகன் அப்படி கையெடுத்து கும்பிட்டா போதும். முருகன் அந்த 6 படையில் இருக்கக்கூடிய முருகனும் உங்களுக்குள்ளே வந்து உட்காந்துப்பார். நம்புங்க மேஷராசிக்காரவங்களே, நம்புங்க. எளிமையாக பரிகாரம் சொன்னால் பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இவர் என்னங்க ஒன்றுமே பெரிய அளவில் சொல்ல மாட்டாருங்கிறாங்க. உண்மையிலேயே முருகன் ஒருத்தர் போதும், முக்காலத்தையும் உணரக்கூடிய தன்மையை இன்னைக்கும் கொடுக்குறானா முருகன் தான் பின்னிறைந்து உங்களுக்கு ஆட்சி புரிகிறான். புரிஞ்சுக்கணும். நீங்கள் வேல் உண்டு மயில் உண்டு, இது 2ம் துணை உங்களுக்கு உண்டு. வேலுண்டு மயிலுண்டு முருகனுடைய பாட்டு. இந்த 2ம் மேஷராசிக்கு துணை உண்டு. அதனால அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, படிக்கிற காலத்தில் சொல்லுவாங்க, மயில் இறகையை வாங்கி பாட புத்தகத்தில் உள்ளே வச்சுப்பாங்க, மறுநாள் குட்டி போடுதான்னு பார்க்க சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குது? நான்லாம் பார்த்துருக்குறேன். குட்டி போடாது, ஆனால் நம்பிக்கை குட்டி போட்டுருன்னு. அப்புறம் நம்மளே அதை பிரித்து வச்சு சரி பண்ணிவிடுவோம், குட்டி போட்டுடுவோம். நம்பிக்கை. இதே நம்பிக்கையை என்னைக்கு விடாதீங்க மேஷராசிக்காரர்களே. மயில் குட்டி போடுறது இறகுல கிடையாது,
அது நம்பிக்கையில் குட்டி போடும். அந்த நம்பிக்கை உங்கள் மனசில் என்றைக்குமே இருக்கும். நீங்கள் வீழ மாட்டீர்கள், நீங்கள் வீழ மாட்டீர்கள். இடம் வாங்குவீங்க. எந்த இடம், இதுதான் இந்த ஊரில் நான் வாங்கணும்யா, இந்த ஊரில் நான் நிலச்சிருக்கணும்யான்னு நினைங்க, அந்த ஊரில் இடம் வாங்குவீங்க. இந்த துறையில் நான் படிக்க வேண்டும் நினைங்க, அந்த துறையில் படிப்பீங்க. இத்தனை பேரும் என்கிட்ட கை கட்டி நிற்கணும்னு நினைங்க, நிற்பாங்க. ஆனால் நம்ம கை கட்டி தான் வாழணும், நமக்கு வேறு வழி இல்லை அப்படின்ற எண்ணம் வராதீங்க, வேண்டாம். ஏன்னா உங்களால் முடியும், உங்களால் முடியும், உன்னால் முடியும் தம்பி தம்பி. உனக்குள்ள ஒரு சிங்கம் இருக்கு ராஜா, உனக்குள்ள ஒரு சிங்கம் இருக்கு. தயவு செய்து அந்த சிங்கத்தை புரிந்து கொள். புரியுதுங்களா? இதை மட்டும் ஃபார்மட் பண்ணுங்க, வேற எல்லாமே நல்லா இருக்கும். அடுத்தது சிகப்பு கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்க, ரெட் கலர். மேக்சிமம் ரெட் கலர் பட்டு துணி கையில் வச்சுக்கிங்க. ஒரு பட்டு துணி சால்வை போட்டுக்கலாம், இல்லை பட்டு துணி ஏதாவது உங்களுக்கு, நீங்கள் காரில் உட்காந்தா கூட பக்கத்தில் ஒரு ரெட் கலர் பட்டு, அதாவது ரெட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, வார்த்தையை நல்லா கவனிங்க, ரெட் ரோஸ், அந்த பட்டு. நகை நிறைய போடுங்க சார். ஒரு நகை வாங்கவே காசு இல்லை, நகையை நிறையா போடுங்க. ஒரு நகை வாங்குங்க சார், முருகப்பெருமானை நினச்சிக்கிட்டு ஒரு மோதிரம், நவரத்தன மோதிரம், ஒரே ஒரு நவரத்தன மோதிரம் வாங்கி போடணும்னு ஆசைப்படுங்க. அதுக்கு பிறகு பவுன் சேருதா இல்லையான்னு பாருங்க. இந்த பிரபஞ்சத்தோடு பேசுவோம்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சார். பிரபஞ்சத்தோடு பேசுவோன்னு எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறேன். என் பயிற்சியை கொண்டு எத்தனையோ பேர் முன்னேறி போயிட்டு இருக்கிறாங்க. நான் இதை படம் பிடித்து நான் விளம்பரப்படுத்த விரும்பலை. நான் என்னுடைய பயிற்சியிலே முன்னேறக்கூடியவர்கள் தான் இருக்கிறாங்க சார். நீங்கள் சொன்ன வாக்கு பலிக்குதுன்னு சொல்கிறவர்கள் தான் இருக்கிறாங்க. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா, என்ன சும்மா நீ என்ன இதாக சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்கிறாங்க, இப்படி தான் சொல்கிறீங்க, ஒன்றும் நடக்கலேன்னு. ஆனால் உண்மையிலேயே உங்களுக்கு நல்லது நடப்பதற்கு நான் வழி சொல்லி தருகிறேன். நல்லது நடப்பதற்கு, இன்னும் சொல்ல போனால் நீங்கள் நினைப்பதை நடத்தி கொடுப்பதற்கு வழி சொல்கிறேன். கடவுள் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருக்காருங்க, எல்லா வரத்தையும் கொடுத்துருக்காரு. சில வரத்தை நாம தான் சாபமாக மாற்றிக்கிறோம். ப்ளீஸ், அது இனிமேல் நடக்காது. இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்களுக்கு சாபமே வராது. சின்ன வேலு ஒன்று வாங்கி வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்க. நான் எல்லா செய்தியிலையும் இதை சொல்லுவேன். சின்ன வேலு, மேசராசிக்காரங்களே, வேலு தான் உங்களுக்கு முக்கியம். கண்ணு குத்திடும்னு சொல்லுவாங்க, அந்த காலத்தில் பார்த்துருக்கீங்களா? பெரியவங்க சொல்லுவாங்க, வேலு கண்ணு குத்திடும் அப்படின்வாங்க. ஏன்னா கெட்டது உங்ககிட்ட நெருங்காது. அது நீங்கள் பித்தளையில் வாங்குவீங்களோ, வெள்ளியில் வாங்குவீங்களோ, தங்கத்தில் வாங்குவீங்களோ, இந்த அளவுக்கு போதும். வேல் வாங்கி வச்சு வழிபாடு வீட்டில் பண்ணுங்க. வேல் வழிபாடு பண்ணுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளி மலவானுக்கு அரோகரா. அதாவது முருகா அப்படின்னா அப்படி வரணும். கிருபானந்த வாரியாருடைய சொற்பொழிவை கேட்டிங்கன்னா முருகனுக்கும் உங்களுக்கும் தொடர்பே இல்லைனாலும் தொடர்பு வந்துடும். அந்த முருகப்பெருமான் அனுகிரகத்தை உங்களுக்கு கொடுப்பார், கொடுப்பார், கொடுப்பார். டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க ப்ளீஸ். டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் மறக்காதீங்க, டெய்லி சூரிய நமஸ்காரம். அதே மாதிரி இன்னொரு பரிகாரத்தை சொல்கிறேன். எந்த க்ஷேத்திரத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ போயிட்டு வாங்க. பௌர்ணமி தினத்தில் நல்ல கவனிங்க, பௌர்ணமி தினத்தில் ஏதாவது ஒரு சிவாலயத்தில் போய் வழிபாடு பண்ணக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திங்க. ஒவ்வொரு பௌர்ணமியும் நீங்கள் ஒரு 10 பௌர்ணமி போயிட்டீங்கன்னா 11வது பௌர்ணமியில் நல்ல மாற்றம் ஏற்படும். இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க ப்ளீஸ், நோட் திஸ் பாயிண்ட். 10 பௌர்ணமி 10 புடி வில்வத்தை எடுத்துங்க, நேராக சிவாலயத்துக்கு போங்க. எந்த சிவாலயம், இந்த வாட்டி இந்த சிவாலயம்னா அடுத்த வாட்டி அடுத்த சிவாலயம் தேடுங்க. மார்க்கண்டையர் காசியில் பிறந்தார். 16வது வயசு நிறைவு பெறும்போது திருக்கடையூருக்கு வரார். இவருக்கு இடையில எத்தனை சிவாலயங்களை பார்த்துட்டு வரார். நீங்களும் அது மாதிரி தான். என்றும் 16ஆக இருக்கக்கூடியவர்கள், இளமை பொருந்தியவர்கள். உண்மையா இல்லையான்னு கண்ணாடியை போய் பாருங்க. நீங்கள் உடனே கேட்கலாம், இது ஆண்களுக்கு சொல்கிறீங்களா பெண்களுக்கு சொல்கிறாங்க, என்ன உங்கள் சந்தேகம்லாம் எனக்கும் தெரியும்ல. இது 2 பேருக்கு தான், போத்து. போய் கண்ணாடியை போய் பாருங்க, ஆபரணம் போட்டுங்க, அழகுபடுத்திங்க. நீங்கள் இளமையாக இருக்கக்கூடியவர்கள். இந்த இளமையான மனசு எண்ணம் உங்களை என்னைக்கும் உயர்த்தும். நீங்கள் எந்த பதவியில் இருந்தாலும் ப்ரொமோஷன் கிடைக்கும். இந்த சேனலை பார்க்குறீங்க, நீங்கள் நல்லா நம்புங்க. நீங்கள் இந்த சேனலை பார்த்து என்னுடைய வாக்கு உங்களுக்கு பலிக்குதா இல்லையான்றத விரைவில் கமெண்ட்டில் நீங்கள் போடுவீங்க, எனக்கு தகவல் கொடுப்பீர்கள்.
இந்த நிமிஷம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. இந்த கடவுள் படைத்த பொக்கிஷமாக இருக்கக்கூடிய என் மேஷராசி அன்பர்களே, ஒரு 5 கவுண்ட் தரேன் உங்களுக்கு. எதை வேணாலும் பிரார்த்தனை பண்ணுங்க, எதை வேணாலும் பிரார்த்தனை பண்ணுங்க. எலிஜிபிள் ஆனால் பிரார்த்தனை பண்ணுங்க. ஆனால் ஒன்று பிரார்த்தனை பண்ணுங்க, நிறைய பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு 1, திருப்பி 1 மாதம் கழித்து இதே வீடியோவை போட்டு பார்த்துட்டு அடுத்த 1 பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த 1 மாதத்துக்குள் அந்த பயணம் உங்களுக்கு ஆரம்பிக்குதா இல்லையான்றதை பாருங்க. இதுக்கு தேவை பௌர்ணமியில் சிவ ஆலயத்திற்கு சென்று ஒரு பிடி வில்வத்தை சாத்தி ஒரு அர்ச்சனை செய்து ஆத்மார்த்தமாக இறைவனை அப்படியே உள்ளுக்குள்ள இறக்குங்க. அப்படியே நினைச்சு உள்ள வாங்க. ஒரு ஜோதி பிழம்பே தெரியும், ஜோதி பிழம்பே தெரியும். சார், மற்றவங்க நம்மளை பாராட்டணும்னு அவசியம் இல்லை சார். கண்டிப்பாக மேஷராசிக்கு எல்லாரும் பாராட்டுவான், எல்லாரும் பாராட்டுவான். நீங்கள் பாராட்டை நோக்கி எனக்கு இது கிடைக்கணும்னு நினச்சி போகாதீங்க. அப்போ அது கிடைக்காது, மிஸ் ஆகும், திட்டு விழுவும். நான் இதை தாண்டா செய்வேன் அப்படின்னு நினச்சி போங்க, பாராட்டு தானாக வரும். மேஷராசி, பௌர்ணமி தான் உங்களுக்கு சிறப்பான வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய காலம். இதை சொல்லுவதற்குத்தான் இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கீங்க. பௌர்ணமியை கையில் பிடிச்சிடுங்க, வாழ்க்கை என்னைக்கு வெற்றியாகும். அதுவும் தொடர்ந்து பௌர்ணமி வழிபாடு, சிவனை போய் ஏதாவது ஒரு சிவாலயத்திற்கு போய்கிட்டே வாங்க. சென்று வர வர உங்கள் வாழ்க்கையில் வருமானம் அதிகமாகும், வரவு பெருகும், வாழ்க்கை உயரும், வசந்தம் கூடும், நல்லதே நடக்கும். மேஷராசி என்பர்களே, தொடர்ந்து சேனலை பாருங்க. மேஷராசி என்னைக்கும் விக்கெட்டு இல்லாமல் சக்சஸ் பெறக்கூடியவர்கள், வெற்றி பெறக்கூடியவர்கள். இழப்பு உங்களுக்கு வராது. இரும்பு கரம் உங்களுடைய மனம், அது ரெண்டும் சேர்ந்து வெற்றி பெறும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கும்.